அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எப்படி நிப்பாட்டுவீங்க? தவறான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்து அதுல ஒரு 2-3 வருஷம் ஓட்டினாங்க. இப்போ வந்து இறங்கி போய் மேடைகளில் பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய தகுதி திமுக இருக்கிற எந்த தலைவர்களுக்கும், எந்த முன்னாள் அமைச்சருக்கும், எந்த எம்எல்ஏக்கும் யாருக்கும் நீட் குறித்து பேச திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என கூறி அமைச்சர் நிர்மல்குமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். நம்ம வந்து நீட்டு வேண்டாங்கிறத சப்சிடைஸ் பண்ணிட்டு இப்ப பதவி விலகினால் நீட்டு தொடரும். அப்ப அதுதான் நமக்கு தேவையா? நமக்கு அது தேவையில்லை. நமக்கு நீட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. இதுல நிறைய இடத்துல திமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் பங்கேற்று நிறைய பேசியிருக்காங்க. இதை பேசக்கூடிய தகுதி திமுக கிடையாது. திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் திமுக கிடையாது. அவங்க தான் இந்த 5 வருஷமா இதை மோசமான சூழ்நிலை கொண்டு போறாங்க. இது இவ்வளவு மோசமா கொண்டு போய் இதை இவ்வளவு விட்டதுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா அவங்க முதல்ல திமுக ஆட்சிக்கு வரப்ப நாங்க நீட்டை நிப்பாட்டுவோம்னு சொன்னாங்க. எப்படி நிப்பாட்டுவாங்க? அது பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல எப்படி நிப்பாட்டுவீங்க? தவறான ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொடுத்து அதுல ஒரு 2-3 வருஷம் ஓட்டினாங்க. இப்போ வந்து இறங்கி போய் மேடைகளில் பேசுறாங்க. அந்த பேசக்கூடிய தகுதி திமுக இருக்கிற எந்த தலைவர்களுக்கும், எந்த முன்னாள் அமைச்சருக்கும், எந்த எம்எல்ஏக்கும் யாருக்கும் கிடையாது. நீட்டு வேண்டாங்கிறதுல நம்மளோட நிலைப்பாடு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான நேரம் காலம் வரும்பொழுது கண்டிப்பாக அதில் முதல் குரலாக நம்ம குரல். இல்ல, நம்மளுடைய நிலைப்பாடு தான் சொல்லிட்டோம். நம்ம நிலைப்பாட்டுல எந்த மாற்றமும் இல்லை. நம்ம இந்த போராட்டம் சம்பந்தமாகவும் நம்மளோட நிலைப்பாடு சொல்றோம். இதுல நிறைய இடத்துல வேற வேற கோரிக்கைகள் இருக்கு. நம்ம இதுல நம்மளுடைய நிலைப்பாட்டுல தான் நம்ம நிற்க முடியுமா தவிர்த்து தமிழ்நாட்டில் நடைபெறும் அங்கங்க மாணவர்கள் கேட்டிருக்காங்க. அது அமைதியாக நடைபெறும் அனைத்து இடத்துலையும் தேவையான பாதுகாப்புகளை நம்ம உறுதி செஞ்சிருக்கோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.